ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நேற்றுக்கு நம்ம ஐபிஎல் 2024க்கான ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து சேப்பாக்கில் நடைபெற்றுச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே போயிருக்காங்க. ஸோ நம்ம குரேஷி, அப்புறம் யாஷிகா ஆனந்த், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலா சார் போயிருக்காங்க விஜய் டிவிலேருந்து, நம்ம பரத் போயிருக்காங்க, விஷ்ணு விஜய் போயிருக்காங்க. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து போயிருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா, அதுக்கப்புறம் சதீஷ், லோகேஷ் கனகராஜ், சும்மா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து போயிருக்காங்க. நம்ம அஜித்குமார் ஃபேமிலிலேருந்துமே போயிருக்காங்க. ஷாலினி, அஜித்குமார், அவங்க பையன், பொண்ணு, தங்கச்சி எல்லாருமே வந்து போயிருக்காங்க. அவங்களும் ஷேர் பண்ணியிருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் செரமனி ஏஆர் ரஹ்மானோட கான்செர்ட் தான் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஸ்டார்ஸ், சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ்மே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஓப்பனிங் செரமனியில். அதில் நம்ம சாமுஷல் இருக்கா இல்லையா, ஸோ அவர் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. நம்ம சிஎஸ்கே வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் ஸோ ரசிகர்களுக்கு எல்லாருமே வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தோனி வந்து களத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு நானும் இறங்க வீகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சிவம் டிபே இல்லை ஜடேஜா அவுட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் யாருமே கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் கடைசி வரைக்குமே தலை வந்து மைதானத்தில் பார்க்க முடியல ஒரு பேட்ஸ்மேனாக. ஸோ அது ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே அதுக்காக தான் போயிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு டைமாவது வந்து இறங்கி களத்தில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கல அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. கோபிநாத் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறேன் கிரிக்கெட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த கமெண்டேட்டராக வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான அப்டேட் தான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு எது மற்றமே அவங்க போஸ்ட்டுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. பழைய ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பேட்டிங் பண்ணுங்க மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போட எல்லாருமே களத்தில் இருந்தாங்க. பட் அது நடக்கல அப்படிங்கிறப்ப ஃபேன்ஸ்லாம் ரொம்ப படத்தில் இருந்தாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேட்ச் பார்த்தீங்களா, நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.